இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, அன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஆசிரை நிறைவாக கொடுத்து எங்களை உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்த போவதற்கு உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே நாங்கள் அத்தனை பேரும் கையிட்டு செய்யவிருக்கின்ற காரியங்களில் உம்முடைய ஆசீரும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வர வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பெருந்திரளான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன்.
அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூடுகின்றீர். பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடையில் அணிந்துள்ளன. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தாம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தாம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு இயேசு ஆண்டவர் ஒரு அற்புதமான படிப்பனைய நமக்கு நற்செய்திக்கு முன் வரக்கூடிய வாழ்த்தொழி இருக்கிறது அல்லவா, அங்கே கொடுத்து வைத்திருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதிய கட்டளையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது என்ன புதிய கட்டளை? ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் நமக்கு தரப்பட்டன. இந்த 10 கட்டளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுருக்கி 2 கட்டளைகளாக கொடுத்தார். கடவுளுக்கு நேசம், மனிதர்களுக்கு நேசம். இன்னைக்கு இயேசு ஆண்டவர் ஒரு படி மேல போய் சொல்றாரு, நீங்க புதியதொரு கட்டளையை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் இயேசு ஆண்டவர் இந்த 2 கட்டளைகளையும் கொடுத்து விட்டு, கடவுளுக்கு நேசம், மனிதர்களுக்கு நேசம் அப்படி என்கின்ற இந்த 2 கட்டளைகளையும் கொடுத்து விட்டு சொல்றாரு, நான் இந்த 2 கட்டளைகளையும் உங்களுக்கு தருவதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த கட்டளைகளை நீங்க பயன்படுத்துகிற பொழுது இந்த கட்டளைகளை நான் எப்படி பயன்படுத்துவேனோ அது போன்று நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது எப்படி? இப்படி இயேசு சொல்றாரு, தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு, மேலான அன்பு எதுவுமே கிடையாது. நண்பன் அப்படின்னு சொல்லுகிற வேளையில நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியவர்கள் யார்? நாம் ரொம்பவும் நேசிக்கக்கூடியவர்கள். சிலருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, சிலருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். அந்த ஒருத்தருக்காக என்ன வேணாலும் ஒருத்தர் பண்ணுவாரு. உயிரை கொடுப்பாரோ அது தெரியாது, ஆனால் அவருக்காக என்ன வேணுமானாலும் பண்ணிப்பாரு. இப்போ இயேசு என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்களுக்கு 2 கட்டளைகள் கொடுத்து விட்டேன், இப்போ நான் 3ஆவதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதிய கட்டளை இது. நீங்க எல்லாரையும் நேசிக்கணும் தான், கடவுளை நேசிக்கணும், ஜனங்களை நேசிக்கணும். ஆனாலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகின்ற இந்த நேசம், புதிய கட்டளை என்பது, நீங்க உங்களை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசிப்பது கிடையாது, மாறாக உங்களது நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு, யார் நண்பன் அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறாரு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை பார்த்து அவர் அண்டை வந்து அவரை காட்டிக் கொடுப்பதற்காக முத்தமிட்ட வேளையில், இந்த உலகத்தின் பார்வையில் யூதாஸ் இஸ்காரியோத்து, ஏன் உங்களது பார்வையில், என்னுடைய பார்வையில், அப்போஸ்தலர்களுடைய பார்வையில் கூட யூதாஸ் இஸ்காரியோத்து ஒரு துரோகி, விரோதி. he is an enemy. அவன் நண்பன் கிடையாது, பகைவன். ஆனா அப்பேற்பட்ட ஒரு பகைவனை கூட இயேசு ஆண்டவர், அவன் இயேசுவை வந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த வேளையில் இயேசு அவனை எப்படி அழைத்தார்? விரோதியே, பகைவனே, எருதியே, துரோகியே அப்படின்னு அழைத்தாரா? கிடையாது. நண்பனே அப்படின்னு அழைத்தார். அப்போ இந்த இடத்துல இயேசு புதிய கட்டளை அப்படின்னு சொல்லுகின்றதன் அர்த்தம் என்ன? நண்பன் அப்படின்னு சொன்னா, நாம் நமக்காக யாரை நண்பர்களாக வைத்திருக்கிறோமோ அவர்கள் மாத்திரம் அல்ல, நம்ம யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, நம்ம யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, நமக்கு யாரெல்லாம் கால்வாரி விடுகிறார்களோ, நமக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். இயேசு சொல்றாரு, புதிய கட்டளை, நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த புதிய கட்டளை, நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு, மேலான அன்பு கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி செய்தால் முடியாதது கிடையாது. அதற்காக நீங்க இப்ப யார் யார் கூட எல்லாம் பகையோடு இருக்கிறீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் ஓடி போய் மன்னிப்பு கேட்கும்படியாக உங்களை நான் அழைக்கல, அது முடியாத காரியம். ஏன்னா
அது நிறைய மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்களை அலசி ஆராய்வதற்கு கொஞ்சம் டைம் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு தேவைப்படலாம். ஆகவே நான் உங்களை உடனடியாக உங்களது விரோதிகளை, உங்களது பகைவர்களை நேசிக்கும்படி நான் கேட்கல. நீங்க ஓடிப்போய் அவர்களோட மன்னிப்பு கேட்டு அவர்களை கட்டி தழுவும்படியாக நான் கேட்டுக்கல. மாறாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு படிப்பனை அதை நீங்க பின்பற்றிக்கோங்க. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு எதிராக காரியங்கள் வாழ்க்கையில் பண்ணாங்களோ, யார் உங்களுக்கு கால்வாரி விட்டாங்களோ, யார் நீங்க இந்த நிலைக்கு, உங்க வாழ்க்கை நல்ல நிலையில் இருந்தது, நல்லதொரு இமேஜோடு இருந்தீங்க, நல்லதொரு உயரங்களில் இருந்தீங்க, ஆனா திடீர் என்று இன்னைக்கு கீழே விழுந்துட்டீங்க. அந்த வீழ்ச்சிக்கு காரணமான யாரோ ஒருத்தர் அல்லது யாரோ ஒரு குடும்பம், யாராக இருந்தாலும் அவங்கள உங்களால மன்னிக்க முடியாது இல்லையா? ஆனா இந்த பிரசங்கம் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த தருணத்திலேயே உங்களது 2 கண்களையும் மூடிக்கொண்டு உங்களது வலது கரத்தை மார்போடு வைத்து கொண்டு அந்த குறிப்பிட்ட நபரையோ அல்லது குறிப்பிட்ட குடும்பத்தையோ ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இது என்னால் கூடாத காரியம், ஆனால் உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் சொன்னதன்படி நான் இந்த புதிய கட்டளையை என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்க போறேன். அவங்க தான் எனக்கு தப்பு பண்ணாங்க, அவங்க தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டாங்க, நான் அவங்க கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க தான் என்கிட்ட வந்து சாரி கேட்டுக்கணும். இருந்தாலும் அவங்க சாரி கேட்டாலும் சரி, கேட்காது போனாலும் சரி, இந்த நிமிஷம், right now, I am going to forgive them. அதான் இயேசு ஆண்டவர் சொன்னாரே இன்னைக்கு நற்செய்தியில, அடுத்தவங்களுக்கு உங்க மேல ஏதாவது மனத்தாங்கல்கள் இருக்குமாக இருந்தால் உடனடியாக நீங்க உங்களது காணிக்கையை பலிபீடத்திற்கு எடுத்துக்கிட்டு வர்ற வேளையில, நீங்க ஆண்டவரது சன்னிதானத்தில் உங்களது மகிழ்வின் காணிக்கையை கொண்டு வருகிற வேளையில அதை உடனடியாக அந்த பீடத்தின் முன்னாடியே வைத்துவிட்டு ஓடிப்போய் அவர்களோடு நட்புறவு கொண்டு விட்டு வாங்க. அதுக்கப்புறமாக பலி செலுத்தலாம் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார். உன்னுடைய மனசார நீ அவர்களை மன்னித்து விடு. முடியாத காரியம், ஆனால் முடியாத காரியத்தையும் முடிய வைக்கும்படியாகத்தான் இயேசு ஆண்டவர் இந்த பூமியை விட்டு கிளம்பி போற வேளையில சொல்லி காமித்தார், நான் போவது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருவார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது அவர் கரடு முரடான இதயங்களை கூட மிருதுபடுத்தி விடுவார். மன்னிக்க முடியாத காரியங்களை கூட மன்னிக்கும்படியான சக்தியை, வல்லமையை உங்களுக்குள் தருவார். அந்த பரிசுத்த ஆவியினது துணை கொண்டு நீங்கள் மன்னிக்க முடியாதவர்களை கூட மன்னிப்பீர்கள். இன்னைக்கு மனசார உள்ளத்தினால் நீங்க மன்னித்து பாருங்கள். இன்றிலிருந்து உங்களது வாழ்க்கையில் நடக்க போகின்ற எத்தனையோ ஆசீர்வாதங்களை, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை காணுகின்ற பொழுது இவையெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். அப்படி நீங்கள் ஆச்சரியப்படுகின்ற பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இன்றைய நாள் இந்த திருப்பலி வேளையில் நீங்க கேட்டுக்கிட்ட பிரசங்கத்தின்படி யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருந்து மனசார மன்னித்தீர்களோ அதற்கு ஆண்டவர் கொடுத்த கைமாறு. அப்படி ஆண்டவரது ஆசீரும் அவர் கொடுக்கக்கூடிய கைமாறும் உங்களது வாழ்க்கையில் நிறைவாக பொழியப்பட, வாழ்விலே நீங்களும் சரி, உங்களது தலைமுறையும் சரி மகிழ்ந்திருக்க வாழ்த்துகிறேன். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி அந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்களது ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவரது சன்னிதானத்தில் நம்முடைய தேவைகளை உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் வேண்டி நாம் ஜெபித்து நிற்போம். நாம் கேட்டுக்கொண்ட அத்தனை வேண்டுதல்களையும் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் அமைதியோடும் மகிழ்வோடும்
ஒற்றுமையோடும் வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவரே, உமக்கு எங்களது நன்றிகளை உளமாறத் தருகின்றோம். இன்றைய நாள் மட்டுமன்றி எங்களது வாழ்நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீரிருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார். விடுதலை பயணம் 14:14 மூலமாக, நானே உங்களது தெய்வம், நான் இறங்கி செயல்பட போகின்றேன், நீங்கள் பொறுமையோடு அமைதி காத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடர்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளில் இப்போது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டீர்கள். இனி அவர் பார்த்து கொள்வார். விடுதலை பயணம் 14:14 மூலமாக அவரே சொல்லுகின்றார், நான் இனி பார்த்து கொள்கிறேன், நீ பொறுமையோடு அமைதி காத்துக்கொள் என்று. அமைதி காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களது வாழ்க்கை மீது செய்ய போகின்ற அற்புத காரியங்களை நிச்சயமாக நீங்கள் இன்றிலிருந்து அனுபவிக்க போகிறீர்கள். May God bless you. Have a good day and see you all tomorrow. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன், நீதானே என் உயிரே இயேசுவே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன், நீதானே என் உயிரே இயேசுவே. என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன், என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன், என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன்.